மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில தேவையில்லாத சில செலவுகள், இன்றியமையாத செலவுகள்னு கூட சொல்லலாம், அது ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் சில பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் இந்த பர்ச்சேஸ்ன்னு போவீங்க, அதாவது ஆடை அணிகலன்களோ இல்லை நகைகளோ ஏதோ ஒரு விசேஷத்துக்காக நீங்கள் வாங்கணும்னு போகும்பொழுது நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும். ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க, இதுக்கு மொத்தம் நான் 5000 ரூபா செலவு பண்ண போகிறேன்னு, ஆனால் அது 8000 ரூபாயில் போய் முடியும். அதனால் கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் யோசித்து நிதானித்து செலவு செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா அந்த பணப்பிரச்சனை, அதனால் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். குறிப்பாக வயதானவர்களுக்கு உடல்நல கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இருக்கும். நல்ல வரவு உங்களுக்கு வரா மாதிரி, அதாவது ஒரு கிஃப்ட்டு அந்த மாதிரி வரா மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு உள்ளது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்பு இருக்கும், ஆனால் உழைப்புக்கேற்ற ஒரு பலன் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதனால் மனத்தளர்ச்சி இல்லாமல் நம்ம செய்கிற வேலையை சரியான முறையில் செய்ய வேண்டியது அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். சில நேரங்களில் நீங்கள் லோன் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கலாம். அதாவது வீடு வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் வாங்கணும், ஒரு வண்டி கார் வாங்கணும், அதுக்கு லோன் போகணும் அப்படின்னும் பொழுது அது ரொம்ப சாதகமான முறையில் பரிசீலிக்கப்பட்டு உங்களுக்கு அதோடைய லெட்டர்ஸ் எல்லாம் வந்து சேரும். குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்கள் முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எதுலேயுமே பதட்டப்படாமல் பொறுமையாக உங்கள் காரியத்தை ஆற்றும்போது நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக அமைகிறது. மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் மறைஞ்சு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக அமைகிறது உங்களுக்கு. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அவசரமாக செயல்படும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை தவறவிட்டு விடலாம். அதனால் கவனமாக செயல்பட வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினம், நல்ல திருப்பங்களை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். ஆனால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கோ இல்லை சில வாழ்க்கையில் உங்களுக்கு சில முக்கியமான திருப்பு முனைகள், அதாவது வேலையில் புது வேலை போகலான்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி சில முக்கியமான திருப்பு முனைகள் வாழ்க்கையில் உண்டு. அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த திருப்பு முனைகளை பற்றி நீங்கள் அதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கூடி வரும் பொழுது நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட்டு விடலாம். ஆனால் அவசர முடிவு எடுத்து விட்டோமோ என்று நீங்கள் பின்னால் வருத்தப்பட நேரிடலாம். அதனால் ரொம்ப கவனமாக பணியாற்ற வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது. இதில் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாகவே செயல்பாடுகளை வைத்துக்கொள்வது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவும் சாதகமாகவே முடியும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதற்கு பின் செயலாற்ற வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா,
சில நேரங்களில் நீங்கள் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும், சில கடுமையான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. ஆனால் நம்ம எதற்காக அலைகிறோம், எதற்காக கடுமையான முயற்சியில் ஈடுபடுறோம் அப்படின்னா அதற்கான வெற்றி கனியை பறிப்பதற்கு. அந்த வெற்றி உங்களுக்கு நிதர்சனமாக அது கிட்டும். அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆதாயமான தினம். ஒரு விலை கொடுத்தாலும் வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. கடுமையான உழைப்பு இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தினமாகத்தான் இது அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான தினம். வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். சிறிது கால தாமதமானாலும் நீங்கள் எண்ணிய எண்ணம் வெற்றி பெறும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அனுகூலமான தினமாகத்தான் இது அமைகிறது. குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கு. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல உதவி உண்டு. பண வரவு என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் வீடு நிலம் போன்ற விஷயங்கள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். வெற்றிகரமான ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. பல நாட்களாக பிரச்சனையில் இருந்த சில விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் வீண் வம்பு விலைக்கு வாங்கினார் போல சில சூழல்கள் ஏற்படலாம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக இது அமைகிறது. அதே போல் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று பிரகாசமாகவே உள்ளது. இருந்தாலும் நிதான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழிலில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். உங்களுடைய திறமை பளிச்சிடும். புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கும் பொழுது அதில் அபாரமான வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் அமைகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய அளவுக்கு வெற்றி சுவைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு தினமாக இது அமையிறது. மனக்கவலைகள் எல்லாம் நீங்கும். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் மறையும். உங்களுக்கு பல நாளப்பட்ட ஒரு கஷ்டத்துக்கு விடுபடுவதற்கு நல்ல வழிமுறைகள் பிறக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாகவும் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதான போக்கம் எச்சரிக்கையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, கொஞ்சம் வியாதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிலேருந்து விடுதலை கிடைப்பதற்கான ஒரு மார்க்கம் புலப்படும். பண கஷ்டம் என்பது நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கடன் கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதான போக்கோடும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமைவதால் சில முக்கியமான திருப்பங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய தினமாக இது அமையிறது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலும் சுலபமாக இதை முடித்து விடலாம் என்ற ஒரு அசித்திரையான போக்கை கைவிட்டு எதுலேயும் முக்கியமான ஒரு இதிலெல்லாம் நீங்கள் உங்களுடைய முழு திறமையும் ஈடுபடுத்தி செயலாற்ற வேண்டியது அவசியம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குவதால் சிற்சில பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு முறைகள், சில நேரங்களில் சில வார்த்தைகளால் உறவுகள் பிரச்சனைக்குள்ளாகும். அதனால் அந்த விஷயங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள விஷயங்களில் சற்று கவனமாகவும்
எந்த ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறதுனாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயலாற்றவும் ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காலுக்கு சோதனை மிக்க தினமாக இது அமையும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ஓரளவு ஆதாயம் தரக்கூடிய தினமாக இது அமையும். நீங்கள் போடக்கூடிய அந்த கணக்கு சரியாக வரும் அப்படின்னு நம்பலாம். கேட்டை நட்சத்திரக்காலுக்கும் இது ஒரு அனுகூலமான தினமாக அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு சிறப்பான தினம்னு சொல்லணும். என்ன காரணம்னா, தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் இல்லை காதல் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் ஒரு நல்ல திருப்பங்களை தரக்கூடிய ஒரு தினம். நெடுநாளாக திருமணமாகவில்லை என்பதற்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏற்படும். சில நீண்ட நாளாக உள்ள குறைகள் எல்லாம் தீர்வதற்கான சில வழிமுறைகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாக இது அமைவதால் ஒரு சில நல்ல நிகழ்ச்சிகளை அரங்கேற்றக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம எதிர்பாராத வகையில் சில பின்னடைவுகள் ஏற்படலாம். பூராட நட்சத்திரங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனதை ஒருநிலைப்படுத்தி நிதான போக்கை கையாள வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அது நன்றாக தீர்ந்துவிடும். அதே போல் கடனை திருப்பி செலுத்துவதற்கு சிறந்த தினமாக இது அமையும். பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வதற்கான ஒரு வழிமுறைகள் பிறக்கும். அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்கால் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து செயலாற்ற வேண்டும். திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு திருப்பு முனைகளும் முன்னேற்றங்களும் வருவதற்கான ஒரு சிறப்பான தினமாக அமைகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்கள் அவசரமான செயல்பாட்டினால் சில இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். அடுத்து கும்பராசி. சில புதிய எண்ணங்கள் சிந்தனைகள் ஏற்படும். குழந்தைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். சில நேரம் அவர்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட வேண்டி வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக எதை நீங்கள் கருதி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த வகையில் உங்களுக்கு உதவிகள் ஏற்பட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிபிறக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. இந்த தினத்தில் நீங்கள் உதவின்னு யாரையாவது நீங்கள் அணுகும் பொழுது நல்ல பதில், ஒரு உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நன்றாகவே இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். நிதானமாக செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. நீங்கள் எப்பொழுதோ உதவி செய்தவர்கள் எல்லாம் இன்று உங்களுக்கு உதவுவார்கள். எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. எண்ணிய எண்ணமாக இருக்கட்டும் இல்லை செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் இதை அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உண்டு. எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரோடுமே நீங்கள் பகைச்சிக்க மாட்டீங்க. எல்லாரோடையுமே ஒரு சுமூக உறவை தான் நீங்கள் சுமூக உறவோடு தான் இருப்பீர்கள். ஆனாலும் சில நேரங்களில்
அதையும் மீறி சில எதிர்ப்புகள் கிளம்பலாம். அப்படி அந்த எதிர்ப்புகள் கிளம்பும் பொழுது அதற்கு வரிஞ்சு கொட்டி நீங்களும் நின்னீங்கன்னா அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். அதை தீர்ப்பதற்கு முயல வேண்டும். அதுபோல் எதிர்ப்புகளை கிளப்பக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. சில நேரங்களில் சூடான வாக்குவாதங்கள் போன்றவை எழும்புவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. அதனால் ரொம்ப பொறுமையும் நிதானத்தோடையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சட்டுன்னு எதுவும் கோவப்படாமல் இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சாலும் அதை நல்லபடியாக சாதிக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும்.